ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் நல்ல சூப்பர் டேஸ்டில் செஞ்செடுத்த ஒரு மெழுக்கு புரட்டியோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூடு சாப்பாடுலக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு மெழுக்கு புரட்டி. வேறு எந்த குழம்பும் சாப்பாடுன்ற கூட தேவை இருக்காது. இது ஒன்றே போதும். நல்ல காரமுக்கு சேர்த்தி தேங்காய் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை ஆக்கி இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மெழுக்கு புரட்டி நம்ம தயார் பண்ணுறது. நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸிலக்கு இது கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெழுக்கு புரட்டி செய்கிறதுக்காக இவ்வளோ பலாக்கொட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பலாப்பழத்திൻ്റെ சீசன் ஆயதுனால பலாக்கொட்டை கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வச்சு நமக்கு குழம்பு செய்யலாம், அதே மாதிரி பொரியல் செய்யலாம். அதனுடைய எல்லாம் வீடியோ நம்ம சேனலில் நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்கு இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி கறிக்குழம்புடைய டேஸ்ட்டில் கூட நமக்கு இந்த பலாக்கொட்டை செஞ்செடுக்கலாம். பலாக்கொட்டை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். அது உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க, உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மெழுக்கு புரட்டி செய்கிறதுக்காக இந்த மாதிரி நீளத்தில் சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்த பலாக்கொட்டையோட பீஸை ஒரு கடாயிலேக்கு நான் போட்டிருக்கேன். இது கழுகி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் கடாயில் எடுத்திருக்கிறேன். இப்போ அதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் சேர்த்திருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்திருக்கு. உங்களோட காரத்துக்கு நீங்கள் கரெக்டாக ஆகிற மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறமா இது தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்செடுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா தான் நம்ம இது வேக வச்செடுக்கணும். சீக்கிரம் வெந்து வருന്ന ஒரு பலாக்கொட்டை தான் இது. ஒரு சில பலாக்கொட்டை அவ்வளோ சீக்கிரமாக வெந்து வராது. அது மற்றும் அப்படி இருந்திருந்தால் நீங்கள் குக்கரில் போட்டு கூட வேக வச்செடுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்து வருന്ന பலாக்கொட்டை தான். அதனால தான் நான் கடாயில் எடுத்திருக்கிறேன். பலாக்கொட்டை வெந்து வரும்போഴേക്കും നമുക്ക് മിക്സിയുടെ ജാറിലേക്ക് 1 ടേബിൾ സ്പൂൺ മിളക് എടുக்கலாம். கூட 2 வரமிளகாயும் சேர்க்கலாம். இது ரெண்டும் உங்களோட காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கூட 6 பல்லு பூண்டு சேர்க்கலாம். ஒரு சில மெழுக்கு புரட்டிகளில் நம்ம பூண்டு சேர்க்கறதில்ல. ஆனால் இந்த பலாக்கொட்டை மெழுக்கு புரட்டியில் கண்டிப்பாக நம்ம பூண்டு சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 10 முதல் 15 சின்ன வெங்காயம் வரைக்கும் இதிலேக்கு சேர்க்கலாம். இது எல்லாமே சேர்த்து ஒன்று க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். நல்லா அரிஞ்சு போகக்கூடாது. ஒரே ஒரு ரவுண்டு மிக்ஸி ஒன்று அடிச்செடுத்தால் போதும். மிக்சியில் ஒன்று அடிச்செடுத்தால் போதும். இது க்ரஷ் பண்ணியிருக்கணும். நல்லா அரிஞ்சு போயிருந்தால் நல்ல டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இனி ஒரு பவுலிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்து வைக்கலாம். இது நமக்கு தேவை இருக்கும். மெழுக்கு புரட்டியில் இந்த மாதிரி தேங்காய் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான். இன்னொரு கடாயிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேங்காய் ஃப்ரை பண்ணி போடலாம். இது நல்லா ப்ரௌன் கலராகிட்டு வரணும். இப்போ நம்ம பலாக்கொட்டையில் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. கரெக்டு பாகம்தான் இது. நல்ல ஃப்ரை ஆய தேங்காயிலேக்கு நம்ம அரைச்செடுத்த வரமிளகாயும் மிளகும் சின்ன வெங்காயம் பூண்டும் எல்லாமே சேர்க்கலாம். இது நல்லா வணக்கி எடுக்கணும். வரமிளகாயோட பச்சை வாசம் ஒன்றும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கலாம். நல்ல வாசமாக இருக்கும் நம்ம மெழுக்கு புரட்டிக்கு. இனி நல்ல கலரு விட்டு வணக்கி எடுக்கலாம். மிளகும் வரமிளகாயும் சின்ன வெங்காயம் பூண்டும் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வணங்கி வரணும். நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ நம்ம கிச்சனில் நிற்க முடியாது. அவ்வளோ டேஸ்டியான நல்ல ஒரு வாசம் வரும். இனி இதிலேக்கு கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்க்கணும். நம்ம வரமிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து தான் பலாக்கொட்டை வேக வச்சு எடுத்தது. அதனால் காரவும் உப்பும் நம்ம இந்த மசாலாயில் சேர்க்கும்போது பார்த்து தான் சேர்க்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தால் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பலாக்கொட்டை இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீஞ்சு போகாமல் கரெக்டாக இடையில் இதே மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 3 நிமிஷம் நம்ம இந்த பலாக்கொட்டை இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல கலர் விட்டுட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி சேர்த்தி இருக்கிற இந்த வெங்காயமும் வரமிளகாயும் மிளகும் எல்லாம் இந்த பலாக்கொட்டையில் நல்லா பிடிக்கும். இப்படி தான் இருக்கணும். 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மெழுக்கு புரட்டி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் ரெடியாகி வந்திருக்கும்.
இந்த மெழுக்கு புரட்டியோட டேஸ்ட்டு வேறு லெவலு தான். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்கொட்டை கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. சூடு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான ஒரு மெழுக்கு புரட்டி தான் இது. தேங்காய் ஃப்ரை பண்ணி போட்டதுனால இந்த மெழுக்கு புரட்டி டேஸ்ட்டு சொல்ல முடியாது. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரெசிபி ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க.